அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தொடர்ச்சியாக எல்லாருமே 2026 போலீஸ் எக்ஸாமுக்காக உங்களை நீங்கள் தயார்படுத்திட்டு இருப்பீங்க. வருஷம் நடக்கக்கூடிய காவலர் தேர்வில் காக்கியின் காதலனுடைய பங்களிப்புன்றது நிராகரிக்க முடியாத ஒரு விஷயமாக இருந்துட்டு வருது. அந்த வகையில் வரக்கூடிய செப்டம்பரில் அறிவிப்பு வரப்போகுது இல்லையா காவலர் தேர்வுக்கு. இதுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கும் நம்ம வகுப்புகள் இலவசமாக கொடுக்கணும். அனைத்து தரப்பட்ட மாணவர்கள்ட்டையும் இந்த வகுப்புகள் போய் சென்றடையணும். எல்லாருமே எளிமையாக அந்த தேர்வுக்கு தயாராகணும் அப்படின்ற நோக்கத்தில் வெளிச்சம் அப்படின்ற தொடரை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உயிரியலில் எப்படி கேள்விகள் அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்றத தான் அந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் கவர்மெண்ட்டில் கொஸ்டின் பேப்பரை கடந்த காலங்களில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பாக ஒரு பார்வை பார்த்துட்டு தான் நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ கடந்த காலங்களில் எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்கன்ற ஒரு புரிதல் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாமுக்கு எப்படியெல்லாம் அவங்க கேள்விகள் கேட்பாங்க, எந்த பாடங்களுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு நம்ம படிக்கலாம். சரிங்களா? இப்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெளிச்சம் தொடர நீங்கள் முழு நம்பிக்கையோட தைரியமாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது இது வெறும் உங்களுக்கு கிளாஸாக மட்டும் இல்லாமல் படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியலையும் நம்ம இலவசமாகவே கொடுக்குறோம். அப்போ ஒன்ஸ் நம்ம கிளாஸை பார்த்துட்டு ஸ்கூல் புக்கை ரீட் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குற மெட்டீரியலை மட்டும் நீங்கள் படிங்க. பாருங்கள், எல்லாமே கைப்பட நாங்களே ரெடி பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அப்போ நம்ம பள்ளி பாட புத்தகங்களில் அதிகபட்சமான விஷயங்கள் இருக்குது. அதில் நம்ம காவலர் தேர்வுக்கு குறைந்தபட்சம் நீங்கள் இது எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்றத மட்டும் எடுத்து கொடுத்துருக்குறோம். அப்போ இதை மட்டும் நீங்கள் முழு நம்பிக்கையோடு படிங்க. இதுவே நம்ம போலீஸ் எக்ஸாமுக்கு ரொம்ப அதிகபட்சம் தான். சரிங்களா? இதை நீங்கள் தப்பு இல்லாமல் படிச்சிங்கனாலே போதும். ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கடல் போல் நிறைய விஷயங்களை நீங்கள் படிக்க இது கேள்வியாக கேட்பாங்களோ அது கேள்வியாக கேட்பாங்களோன்னு சொல்லி நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்கலாம். சரிங்களா? ஆனால் தெளிவான முறையில் இதை மட்டும் படித்தா போதுன்னு முழு நம்பிக்கையோடு எங்கள் கூட பயணிங்க. நிச்சயமாக அந்த போலீஸ் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்துடலாம். நீங்கள் கிராமத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல படிக்கிறவங்களா கூட இருக்கலாம். உங்களுக்காக தான் அந்த வகுப்புகள். சரிங்களா? ரொம்ப எளிமையாக இருக்க போகுது. இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும், அழகாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ பாருங்கள், நம்ம கொடுக்கக்கூடிய வகுப்பை பார்க்குறீங்க. ஒன்ஸ் ஸ்கூல் புக்கை ரீட் பண்ணுறீங்க, நம்மளுடைய நோட்ஸை பார்க்குறீங்க. நம்ம படிச்சிருக்கிறதெல்லாம் சரிதானா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அத்தியாயம் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அதில் நீங்கள் டெஸ்ட் சீரியஸை ஃபாலோ பண்ணுறீங்க. இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே இந்த எக்ஸாமில் சூப்பரான மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ணிட முடியும். அப்போ பாருங்கள், இந்த பயாலஜியில் எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். 2022 கொஸ்டின் பேட்டர்ன் டிஎன்யூஎஸ்ஆர்பி மாற்றுறாங்க. அப்போ 2022 நடக்க போகிற போலீஸ் எக்ஸாமுக்காக 2022 மாடல் கொஸ்டின் பேப்பரையுமே ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் கேள்விகள் எல்லாம் எங்கேருந்து கேட்டிருக்காங்க, அந்த கேள்விகள் கூற்று வடிவத்தில் எத்தனை இருக்குது, டைரக்ட் கொஸ்டினாக எத்தனை இருக்குது, பொறுத்துக்க வடிவில் எத்தனை இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உயிரியலை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம 3 பகுதிகளாக பிரிச்சிடலாம். சரிங்களா? தாவரங்கள், விலங்குலகம், இந்த 2 விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். தாவரங்கள் எப்படி இருக்குது, அதனுடைய அமைப்புகள் எப்படி இருக்குது, அதனுடைய உறுப்புகள் எப்படி இருக்குது, விலங்குகளுடைய உறுப்புகள் எப்படி இருக்குது, இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக தாவரங்களுடைய பயன்பாடு, நோய்களுக்கு மூலிகையில் மருந்துகள் எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக உணவு மற்றும் ஊட்டச்சத்து. சரிங்களா? இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தாவரங்களுக்கு எப்படி நோய்கள் வருது, மனிதர்களுக்கு எப்படி நோய்கள் வருது, விலங்குகளுக்கு எப்படி நோய்கள் வருது, கடத்திகள் மூலமாக பரவுவது எப்படி, பாக்டீரியாவால் பரவுறது எப்படி, வைரஸாக பரவுறது எப்படி, அந்த மாதிரி நோய் காரணிகள், இந்த விஷயங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்ததாக அந்த மருந்துகளுடைய தடுப்பு முறைகள். சரிங்களா? அன்றாட வாழ்வில் தாவரங்களுடைய பங்களிப்பு, சுற்றுச்சூழல் மற்றும் சூழ்நிலை, எந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக உணவு மற்றும் ஊட்டச்சத்து, இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதான் நம்ம கொஸ்டின். சரிங்களா? அவ்வளோதான் கொஸ்டின். இந்த புரிதலோடு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக புரியும். பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க. மனிதனின் தலைப்பகுதியில் காணப்படக்கூடிய நாளமில்லா சுரப்பி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எங்கே இருக்குன்னா 7th புக்லேயே உங்களுக்கு இருக்குது. 7th புக்லேயே இருக்குது. ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பி எது, கழுத்தில் இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பி எது, மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பி எது, வயிற்று பகுதியில் இருக்கிறது எது, இடுப்பு பகுதியில் இருக்கிறது எதுன்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதில் இருந்து அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்ததுமே டைரக்ட் கொஸ்டின் தான். அப்போ செல்லில் எது பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம், ஆற்றல் நிலையம், சக்தி நிலையம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. இதுவே உங்களுக்கு ஆற்றல் நாணயம், ஏடிபி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஆற்றல் நாணயம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். இது புரிதலின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட வினா. இதுவுமே 6th புக்கில் இருக்குது, 7th புக்கில் இருக்குது, அடுத்ததாக 10th புக்லேயுமே உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், நோய் தடுப்பு அப்படின்றதுலேருந்து எடுத்துருக்குறாங்க இந்த கேள்வி இல்லையா. பிசிஜி எனும் தடுப்பூசி எந்த நோய் வராமல் இருப்பதற்கு குழந்தைகளுக்கு போடப்படுகிறது அப்படின்னு சொல்லி. அப்போ பிறந்த குழந்தைகளுக்கு முதல்ல போடக்கூடிய தடுப்பூசின்றது பிசிஜி தான், காச நோய் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக
போடப்படக்கூடிய தடுப்பூசி. ரொம்ப முக்கியமான கேள்வி தான், எதுவுமே கேட்டிருக்காங்க, டைரக்ட் கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்க, பொறுத்துக்கு வடிவில் கேட்டிருக்காங்க. இதுவும் 6வது புத்தகத்திலேருந்தே எடுத்துக்கிறாங்க இல்லையா. அப்போ இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் 6வது 7வது புத்தகங்கள் இதுலேருந்தே கேள்விகள் பெரும்பாலும் வந்துடுச்சு இல்லையா. அப்போ இது போலவே 2022 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பருமே இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கடினமாக தான் இருந்துச்சு. அப்போ பாருங்க, அதில் பார்த்தது போலவே டைரக்ட் கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. மஞ்சள் காமாலை ஹெப்பாபட்டஸ் பி வைரஸ் சரிங்களா, இதால் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கேள்வி நம்ம 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் உங்களுக்கு டைரெக்டாகவே இருக்குது. 9வது புத்தகத்தில் உங்களுக்கு புக் பேக் கொஸ்டினாவே இதை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள், இந்த கொஸ்டின் ரொம்ப எளிமையாகவே இருந்திருக்கு. அப்போ புக் பேக் பாக்ஸு புரிதலின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கேள்விகள், இதை நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், தவறான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்தாண்ட ரத்த வகை இருக்குது, அந்தாண்ட பெறக்கூடியவர்கள் இருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டின் எங்கே இருக்குது அப்படின்னா 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் நமக்கு இருக்குது. 10வது புத்தகத்தில் தான் ரத்தத்தை பற்றியும் மூளையை பற்றியும் நம்ம படிப்போம். அதிலிருந்து தான் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ரொம்ப எளிமையாகவே வந்து இதை நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். புரிதலின் அடிப்படையில் தான் அந்த கேள்வி இருக்குது. இது வந்து புக் பேக்லேயோ பாக்ஸ்லேயோ இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு கேள்வி தான். இதுவுமே நம்மளுடைய வகுப்பில் இந்த மாதிரி புரிதலின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா. அப்போ மாடல் கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு 4 கேள்விகள் இருந்துச்சு இல்லையா. அப்போ மெயின் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்னும் போது ஒரு 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்போ பயாலஜிலிருந்து 4லிருந்து 5 கேள்விகள் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். பாருங்க, சோற்று கற்றாழை இலைகள் டேஷை குணப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்ப இது வந்து தாவரங்களுடைய பயன்பாட்டிலிருந்து கேட்டிருக்காங்க. அப்ப மருந்துகளாகவும் தாவரங்கள் பயன்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது இந்த கேள்வி எங்க இருக்குன்னா 8வது புத்தகத்துல இருக்கு. 8வது பயாலஜி புக்ல இது வந்து இருக்கு. அடுத்து பாருங்க, இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர் சார்லஸ் டார்வின். இதுவுமே 8வது புக்லயும் இருக்கு, 9வது புத்தகத்திலையும் இருக்கு சரிங்களா. அப்போ 2022 கொஸ்டின் பேப்பர், மாடல் கொஸ்டின் பேப்பர் ரெண்டுமே பார்த்தோம். நம்மளுக்கு வந்து கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. அப்போ பாருங்கள், நம்ம எந்தெந்த பாடங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இதே போல் தான் 2023 கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு. அடுத்ததாக 2025 கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு. ரொம்ப எளிமையாகவே கேள்விகள் எல்லாமே இருந்துச்சு சரிங்களா. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது எந்தெந்த பாடங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு நமக்கு சுலபமாக இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம சொன்ன மாதிரி தாவர உலகம் விலங்கு உலகம் இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தாவர உலகம்னு சொல்லும்போது ஒளிச்சேர்க்கை, தாவரங்களுடைய உறுப்புகள், மலர் சரிங்களா, கனி இதனுடைய பயன்பாடுகள், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அடுத்த விலங்கு உலகம் அப்படின்னு சொல்லும்போது விலங்குகளுடைய தகவமைப்பு சரிங்களா, விலங்குகளுடைய தகவமைப்பு, அதனுடைய பாதுகாக்கக்கூடியது என்ன, அதனுடைய உறுப்புகள் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் சரிங்களா. பரிணாமம் எப்படி அடைந்திருக்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அடுத்தா பார்க்கும்போது உணவு மற்றும் ஊட்டச்சத்து, ஆரோக்கியம் இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நோய்கள், நோய் தடைக்காப்பியல் எல்லாமே இதில் தான் வந்துடும் உங்களுக்கு இல்லையா. அடுத்தா உறுப்பு மண்டலங்கள். அப்போ மனிதர்களுடைய உறுப்பு மண்டலம் மூளை, கண், காது, இதயம், ரத்தம் சரிங்களா. அடுத்ததாக கல்லீரல், இப்படியாக இனப்பெருக்க மண்டலம், இப்படி உறுப்பு மண்டலங்களுடைய பயன்பாடுகள், அது எப்படி வந்து செயல்படுகிறது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பள்ளி பாட புத்தகங்களை கொடுத்துருக்காங்க. அதனை மட்டும் நம்ம பார்த்தோம்னாலே போதும். அடுத்தது நுண்ணுயிரிகள். இந்த பாடம் வந்து பார்த்தீங்கன்னா 8வதுலேயும் 9வதுலேயும் உங்களுக்கு தனியாக நுண்ணுயிரிகள்னு பாடமே இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேருந்து நம்ம கண்டிப்பாக கேள்விகளை வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக என்விரான்மெண்ட் சயின்ஸ், சுற்றுச்சூழல் மற்றும் சூழ்நிலைகள் சரிங்களா. இதிலிருந்தும் கண்டிப்பாக கேள்விகள் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அப்போ என்விரான்மெண்ட் சயின்ஸ்லேருந்து ஒரு கேள்வி கட்டாயமாக வரும். நுண்ணுயிரி உலகத்திலேருந்து கட்டாயமாக ஒரு கேள்வி வரும். உணவு மற்றும் ஊட்டச்சத்திலிருந்து கட்டாயமாக ஒரு கேள்வி. உறுப்பு மண்டலத்திலேருந்து ஒரு கட்டாயமாக ஒரு கேள்வி சரிங்களா. தாவர உலகம் விலங்கு உலகம் இது ரெண்டுத்துலேயும் சேர்த்து ஒரு கேள்வி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம், இல்லைனா தனித்தனியாக கூட கேள்விகள் வந்து எதிர்பார்க்கலாம். அப்போ நம்ம அந்த பயாலஜியை பொறுத்த வரைக்கும் 4லிருந்து 5 கேள்விகள் நம்ம வந்து கட்டாயமாக எதிர்பார்க்கலாம். இப்போ 2025 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கேள்விகள் கூட வந்துருந்துச்சு சரிங்களா. அப்போ வருஷம் கொஸ்டின் பேப்பரோட அந்த ஸ்டாண்டர்டை வந்து மாற்றிட்டு இருக்கிறாங்க. நம்ம வெளிச்சம் அப்படின்ற இந்த கிளாஸ் தொடரில் நம்ம பள்ளி பாடப்புத்தகங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறோம். குறைந்தபட்சமாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சினாலே இந்த எக்ஸாமுக்கு அதிகபட்சம். இதுதான் இந்த வெளிச்சம் தொடருடைய தாரகை மந்திரமாக இருக்க போது. தொடர்ந்து இணைந்திருங்கள் காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையத்துடன். நம்ம தொடர்ச்சியாக வகுப்புகளை எல்லாம் பார்க்கலாம். இந்த போலீஸ் எக்ஸாமில் நிச்சயமாக வெற்றி அடைந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு நம்ம வந்து சேவையை செய்வதற்கு நம்ம வந்து தயாராகும். தேங்க்யூ.